இன்றைய நாளில் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் பொதுவாகவே இயேசுவின் மலை பிரசங்கத்தில் உள்ளதான முக்கிய சில பகுதிகளை நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். வாசிப்போமாக. அதனுடைய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை சேர்த்து வாசிப்போம். திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். உட்கார்ந்த போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். வாயை திறந்து என்னவென்றால் போதும். அல்லேலூயா. இப்போ யாருக்கு உபதேசித்தார்? சீசர்களுக்கு. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சீசர்கள் யார்? இயேசுவை என்ன செய்வர்கள்? பின்பற்றுகிறவர்கள். இப்போ அதனுடைய முந்தின அதிகாரங்கள் பார்க்கும்போது இயேசுவனுடைய ஊழிய ஆரம்பம் அது. சீசர்களாகிய பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்களை என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைத்தார். வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள், வலை மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள், வலையை அலசி கொண்டிருந்தார்கள். இவர்களை பார்த்து என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்கள் ஆக்க வேண்டாம் என்று சொன்னார். அவரை நம்பி அவரை பின்பற்றி வந்தவர்களை அவர்களை போதித்து அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். ஏனென்றால் அவர்கள் ஒரு நாள் பெரிய வேலை செய்ய போறாங்க. என்ன வேலை? மனுஷனை பிடிக்கிற வேலை. ஆமென். மீன் பிடிக்கிற வலையை போட்டு பிடிச்சிடலாம், மனிதனை பிடிக்கணும்னா ஹல்லேலூயா, இவன் அதற்குரிய ட்ரைனிங் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டு சொன்னார் மத்தேயுல கடைசி அதிகாரத்துல கடைசி 3 வசனங்களை படிப்போம். இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து யாவையும் பாருங்கள். அருமையான ஒரு பகுதியாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருவோட வாசிப்போமாக. இயேசு அவர்களை நோக்கி, அதுவரையிலையும் இயேசுவை பின்பற்றி வந்தவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கு. முதல்ல அடுத்தது என்ன கொடு? ஞானஸ்நானம் கொடு. பிறகு அவர்களுக்கு என்ன கொடு? உபதேசம் கொடு. ஆமென். அல்லேலூயா. இயேசுவோடு கூட இருந்து ஆயத்தப்பட்ட சீசன் எந்த நிலையில் தகுதி அடைந்தவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அவர்களை ஆயத்தப்படுத்தி அவருடைய போதனைகளை கொடுத்து அவளை ரெடி பண்ணிட்டு அவர் என்ன சொல்றார் தெரியுமா? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வாசிப்போமாக. எருசலேமை விட்டு தேவன் ஒப்புவித்த வேலையை செய்வதற்காக நீங்க அவசரப்பட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். அல்லேலூயா. ஐயோ சொல்லுவோம். நான் உங்களை போதித்து உங்களை ஆயத்தப்படுத்தினேன். ஆயத்தப்படுத்தப்பட்டதாக நீ தேவனுக்கு நீ பயப்பட வேண்டும் என்றால் அல்லேலூயா, காத்திருந்து ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்வது அவசியமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதான் விஷயம். அப்போ வந்து எல்லாம் ரெடி ஆச்சப்பா உங்களுக்கு போதிச்சுட்டு கிளம்புங்க அவர் சொல்லவே இல்லை. ஆமென். நீ மற்றவர்ல நீ சீசனாய் ஆன நீதான் பிறரை என்ன செய்ய முடியும்? சீசன் ஆக்க முடியும். சீசன் ஆகாதவன், அந்த தகுதி அடையாத ஒரு நபர் பிறரை என்ன செய்ய முடியாது? ஆயத்தப்படுத்த முடியாது. அப்ப கற்றுக்கொள்ளுதல் மிக மிக முக்கியமானது. ஆமென். கற்றுக்கொள்வது ஒரு தனிப்பட்ட எனக்கு தேவையானது ஒன்று,
என் மூலம் பிறருக்கு தேவைப்படும். சொல்லுவோம். ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, ஒரு ஊழியக்காரன் சரி, தேவனுடைய சமூகத்துடன் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டதை தான் பிறருக்கு என்ன கொடுக்க முடியும்? கற்றுக் கொடுக்க முடியும். ஊழியம் என்பது சாதாரணமானது அல்ல. கையை தொழிலே சொல்லுவோம். ஹல்லேலூயா. எபேசியர்ல பாருங்க, வாசிப்போமாக. எபேசியர் நிருபத்துல ஸ்தோத்திரம், அதனுடைய 4வது அதிகாரத்தில் வரும்போது 11 முதல் ஒரு சில வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷனாகும் வரைக்கும் சீர் பொருந்தும் பொருட்டும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ன அடைவதற்கு? பக்தி விருத்தி அடைவதற்கும் கட்ட தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆயத்தமானவர்களிலும் அதற்கு தகுதியானவர்களை அதை தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். வேதத்தில் நீங்கள் எந்த உலக பிரகாரமாய் எந்த தொழில் செய்யறமா இருந்தாலும் அது அவர் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? பயிற்றுவிக்கப்பட்டிருக்க வேண்டியிருக்கிறார். ஆமென். ஒரு மிலிட்டரியில் அவர் சேரும். ஆமென். எடுத்தவன மிலிட்டரியில போய் சேர்ந்த உடனே துப்பாக்கி கையில கொடுத்து அவரை பயன்படுத்த முடியாது. அதற்கு முன் அவன் சரீரம் செடிதானா, அவன் வியாதி ஏதாவது இருக்கா, இதற்கு நல்ல உடம்பு ஒத்துழைக்கிறது தானா, நல்ல ஸ்ட்ராங்கான சரீரம் தானா என்று எல்லாம் சோதனை செய்து அடுத்து என்ன கொடுப்பாங்க? ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்துதான் என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. அந்த நல்ல கவனிங்கள், ட்ரைனிங் கொடுக்கிறதுலையும் அப்பவே தெரியும் இதுல நல்ல ஆக்டிவா, நல்ல திறன்பட, நல்ல மூளையா செயல்படுகிறதான யார் இருக்கிறா? மிலிட்டரியில ஒர்க் பண்றவங்க இருக்கிறா. அதற்கேற்ற பொறுப்பு அவரை கொடுப்பாங்க. ஒரு மாதிரி செலவு கொஞ்சம் கம்மி ஜாஸ்தியாக இருப்பான். அவனை கொண்டு போய் மெயின் இதுல விட்டாச்சுன்னா போன அன்னைக்கே அவனை சுட்டு போடுவோம். அல்லேலூயா. அப்போ மிலிட்டரியில சேர்ந்து எல்கை காவலுக்கும் சரி, யுத்தத்திற்கு போற ஒரு நபராக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, அதற்குரிய ட்ரைனிங் கற்றுக்கொள்ளுதல் இருக்கிறது. கற்றுக்கொள்ளும் போதே தெரியும் இவன் எதற்கு தகுதி உள்ளவன். இப்ப எல்கையில நிறுத்துறதுக்கு ஆட்கள் இது பண்றாங்க. மற்றபடி ஒவ்வொரு படைக்கும் தளபதிகள் ரெடி பண்றாங்க. சோம்பலாங்கி ரெடி பண்ணுவாங்க, நிறுத்துவாங்களா? தளபதி ஆட்டு இல்ல. அவனுடைய திறமை, அவனுடைய திறமைக்கு தக்கபடிதான் அங்க பொறுப்பு கொடுக்கிறாங்க. உலக கவர்மெண்ட் எப்படி பார்க்கும் போது பரலோக கவர்மெண்ட் எவ்வளவு பார்க்க. ஏனென்றால் இந்த இந்த உலகத்துக்குரிய கவர்மெண்ட் உலகத்தின் காரியங்களுக்கு தான் பயன்படுத்துகிறது. ஆனால் பரலோக கவர்மெண்ட் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக பயன்படுத்துகிறது. அல்லேலூயா. அதனால் தான் யார் யாருக்கு தேவன் என்ன ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதோ அதில் நின்று அவர்கள் நிச்சயம் செயல்பட வேண்டும். ஆமென். ஆசைகள் விருப்பங்கள் அநேகம் உண்டு, எல்லாம் தேவனால் உண்டானதல்ல. ஆமென். தேவன் உனக்கு என்ன ஒப்புவித்தாரோ அதை செய்ய நீ ஒப்புக்கொடு. அது ஒருவேளை சின்ன ஊழியமா இருக்கலாம், சின்ன வேலையா இருக்கலாம், சபைக்குள்ளேயா இருக்கலாம், சண்டே ஸ்கூல்லையா இருக்கலாம், சபையோடு செயல்படுவதா இருக்கலாம். அல்லேலூயா. அதில் நீ கரெக்டா இருந்து செயல்பட்டால் தான் ஒரு நாள் பரலோகத்தில் பிரதிபலன் கிடைக்கும். ஏனென்றால் உலகத்தில் கூலி கிடைக்கிற ஒரு வேலை அல்ல கிறிஸ்தவ தேவனுடைய ஊழியம். தேவனுடைய ஊழியம் பரலோக ராஜாவாக பிரதிபலன் கொடுப்பார். நம்முடைய செயல்பாடுகளை அவர் கவனிக்கிறவர். ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, ஒரு ஊழியத்தில் ஈடுபடுவதா இருந்தாலும் சரி, சண்டே ஸ்கூல் டீச்சரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் உன்னை கண்காணிக்கிற ஒரு தேவன். உனக்கு என்ன ஒப்புவிக்கிறாரோ அதை தான் நீ என்ன செய்யணும்.
ஆமென். உனக்கு ஒப்புவிக்காததன் பேரில் நீ ஆசைப்படக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இது இப்படி இருக்கட்டும். பிரைஸ் காட். அவனுடைய யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 1ஆம் வசனம் 3:1 வாசிங்க. நல்ல கவனிங்கள். அதிக என்னது? அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? ஆமென். என்ன உண்டா? ஆக்கினை உண்டு, தண்டனை உண்டு, எதிர்மாறான தீர்ப்புண்டு. ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக மாறாம இருக்கணும்னா உனக்கு தேவன் ஒப்புவித்த வேலை என்ன? உன்னை கர்த்தர் எதற்காக ரட்சித்தார்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உனக்கு ஒப்புவித்த பொறுப்பு என்ன? சபைக்குள்ள ஊழிய பாதையில் உன்னை கர்த்தர் எதற்கு அழைத்து எதை ஒப்படைத்தார்? அதில் நீ நில்லு. அதை மிஞ்சி நீ போவதாக ஆக்கினைக்கு ஏதுவான போதனையாய் மாறும். புரியுதா இல்லையா? பாருங்க, அது அப்படி இருக்கட்டும். எபேசியர்ல வாங்க. 5 விதமான ஊழியங்கள். அதனுடைய 13ஆம் வசனம் வாசிப்போம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எப்படி? அவர் யாரு? அது யாரு? தேவன். என்னது? தேவன் ஏற்படுத்துறார். அதாவது 5 விதமான அந்த மெயின் ஊழியங்களை தேவன் டைரக்டா ஏற்படுத்துறார். சபைக்குள் உள்ள மற்ற உதவி மற்றுள்ள ஊழியங்களை தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களால் ஏற்படுத்தப்படுவது. புரியுதா இல்லையா? நல்ல ஆமென். ஆமென். ஏன்னா இன்று நாங்கள் ஊழியக்காரர்கள் பலர் ஒவ்வொரு நாளும் பல பாஸ்டர்ஸ் வருத்தத்தில் பேசுவோம். கிறிஸ்தவம் என்று செத்து கொண்டிருக்கிறது பாஸ்டர், வலி இழந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இருந்த வைராக்கியங்கள் என்று இல்லை, தேவன் மேல் அன்பு இல்லை, தேவனுக்கு செயல்படுகிறவர்கள் இல்லை, கர்த்தருக்கு கொடுக்கிறது கூட ஜனங்களுடைய வாஞ்சை குறைந்து கொண்டிருக்கிறது. ஊழியர்கள் ஏதோ ரூட்ல போறாங்க. பாருங்கள், மட்டாச ஊழியக்காரன் மேடையில நின்று கெட்ட வார்த்தை பேசுறான், வொர்ஷிப் நடத்துறாங்க. ஒரு கோமாளி குருத்துவம் கட்ட சாபத்துக்கு சொந்தக்காரன ஒருவன் கெட்ட வார்த்தை பேசுறாங்க. இப்படி ஒன்றல்ல ரெண்டல்ல எக்கச்சக்கம் ஊழியர்கள் அந்த மாதிரி இறங்கிட்டாங்க. அடுத்த யூடியூப்ல தவறான போதனை, நிறைய பிரச்சனை. ஒரு பாஸ்டர் சொல்றார், பாஸ்டர் இன்னொரு பேசணும், ஒரு இது உங்களை அனுப்பி விட்டு கேளுங்க. நான் தேவையில்லாத கேட்க மாட்டேன் பாஸ்டர், நம்மளே டிஸ்டர்ப் ஆகிரும். இப்படி சொன்னேன். கேட்டுட்டு வசனத்தை எடுத்து தான் பாஸ்டர் பேசுகிறான். அதெல்லாம் சில அறகுறை ஊழியக்காரங்கள்லாம் கேட்டாங்கன்னா அவங்களும் அது போல மாறிடுவாங்க. அவ்வளோ ஒரு மோசமான நிலைக்கு நேராக இன்று என்னச்சு போயிட்டு கிறிஸ்தவம் போயிட்டு. இதன் மத்தியில் பிடித்து நிற்கிற ஒரு கூட்டம் கத்தருக்கு தேவை. ஹல்லேலூயா. அதாக்கம் பைபிள் எடுத்துட்டு வாரவனோடு எல்லாம் நீ ஐக்கியம் வைக்காத. பைபிள் எடுத்துட்டு வாரவன் எல்லாம் உன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு ஜெபிக்க வைக்காத. பைபிள் எடுத்துட்டு வாரவன் எல்லாம் உன் தலையில கை வைக்க இடம் கொடுத்துறாத. நீ எங்கேயாவது வேலை போயிருப்ப, கவனி, வேலை செஞ்சுட்டு இருக்குமா தான் இருக்கும். அங்கே ஒரு ஊழியக்காரன் பைபிள் எடுத்துட்டு வருவான், வெள்ளையும் மாட்டு. ஏமாத்துறதுக்கு ஒரு பெரிய வழி, வெள்ளையும் போட்டால் போதும். என்ன மாதிரி ஜிப்பா நல்லவனும் அப்படிதான் போடுவோம், ஏமாத்திரம் அப்படியா இருக்கும். வந்துட்டு உங்களை பார்த்தோன்னே பிரதர் பார்த்துட்டு சொல்லுவார், ஸ்தோத்திரம் பாஸ்டர்னு சொல்லுவாங்க. நீ பாஸ்டர்னு கேட்போம். ஏன்னா அந்த பிரதர் அப்படிதான். யார்? ஆமாம். ஒன்று நமக்கு என்ன, ஒரு பாஸ்டர்னால நமக்குள்ள என்ன வந்துடும், ஒரு இலகின மனசு வந்துடும். வருதா இல்லையா? வந்தது. ஒன்று பார்த்துட்டு, நீங்கள் எங்கள் பிரதர் விசுவாசியாக இருக்கிறீங்க, நான் இந்த இடத்துல
ஸ்தோத்திரம் 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 4 வார்த்தை சொன்ன உடனே உனக்குள்ள இருக்கிற ஆவி கும் கும் கும்னு பொங்க ஆரம்பிச்சிடும். உடனே நமக்கு அந்த 4 ஸ்தோத்திரம் சொன்னாச்சு. நல்ல பாஸ்டர் தான் போல் இருக்கு. ஆரம்பி என்னது தீர்க்க தரிசனம். உண்மையான தீர்க்க தரிசனம்னா இப்போ கிடையாது. நல்ல கவனம். 100க்கு 99 பேருக்குள்ளேயும் பொய்ன்னு ஆவியை கத்தர் வச்சிருக்கிறார். திருப்பி விட்டார். ஏன் சத்தியத்துமாரா போனார். ஆண்டவர் அதை காட்ட இதை காட்ட அப்படி காட்ட இப்படி காட்டான்னு சொல்றது யூகத்தில் சொல்றதெல்லாம் செட் ஆயிரும். சிலர் அந்த ஊழியக்காரங்கள் ஏன்னா நான் அதில் ஊழியத்தில் இருக்கிறது நான் சொல்கிறேன். ஊழியக்காரங்களுக்கு சில டெக்னிக் உண்டு. அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தன் கண்ட்ரோலில் விளையாடணும்னா அந்த டெக்னிக்கை பயன்படுத்திடுவாங்க. வார்த்தையில் விட்டுவிட்டான்னாலே அதுக்கப்புறம் பாஸ்டர் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க, நான் தேவைப்பட்டேன். ஆமாம் ஏதாவது தேவைப்பட்ட ஜெபத்திற்கு தேவைப்பட்டா நீங்கள் போகிற சர்ச்சை ஒழுங்காக போங்க. திடீர்னு ஒரு முறை ஃபோன், நீ ஃபோன் பண்ணது பாஸ்டர்கிட்ட கேட்டு தானே பண்ண? இல்லை, ரகசிய தொடர்வா? ஓ, காதல் ரகசியம். இல்லை பாஸ்டர் எங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் வந்துட்டு போனதுனால நான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? கள்ளக்காதல். ஒரு சபைக்குள்ளே இருந்தால் ஒரு நடத்துகிற ஊழியக்கட ஆலோசனைக்கு உட்பட்டு கேட்கணும். பாஸ்டர் நான் சில காரியங்கள் இப்படி பேசணும்னு நினைக்கிறேன். அனுமதியை பெற்று பேசினா போதும். இனி உள்ள காலம். ஆமென். எப்படி அதில் கவனமாக இருக்கு. அல்லேலூயா. பலர் எழும்புவாங்க. காரணம் இந்த நாட்களில் நிறைய கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள ஊழியக்காரர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் மலிஞ்சு போச்சு. அல்லேலூயா. துணிகரமான செயல்பாடுகளை நிறுத்து. உன்னை நடத்துகளுடைய நடத்துதல் படி போகும். 5 விதமான ஊழியம். ஒன்று யாரு? அப்போஸ்தலன். அதுவும் அந்த அந்த மாதிரி உள்ள ஒரு தான் சாலை பார்த்து சின்ன சின்ன புல்காட்சி தாடி வச்சிருக்கேன். அப்போஸ்தலனா என்னது? அப்போஸ்தலனுடைய இந்த தகுதி என்ன உனக்கு தெரியுமா? நம்ம பாஸ்டர்னு கூப்பிடுறதுக்கே நம்ம யோசிக்கிறோம். பாருங்க. அப்போ சிலரை கத்தர் என்னது? அப்போ எல்லாரும் அப்போஸ்தலர்கள் அல்ல, அவர் சிலரை அப்போஸ்தலரும். எத்தனை பேரை? சில. அதான் விஷயம். எல்லாரும் அல்ல. அடுத்தது சிலரை என்னது? தீர்க்கதரிசிகள். எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் வரும் இல்லை. பாஸ்டர் தீர்க்கதரிசனம் சொல்லலை, நான் இப்போ கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லி நான் உன்னை இருதயத்துக்கு இடம் பிடிக்க முடியுமா? ஏன்னா தீர்க்க தரிசனம் வரம் இல்லை, வெளிப்பாடு வரம் உண்டு. தேவைப்பட்டால் பயன்படும். ஆவியான பயன்படுத்தினா பயன்படும். இல்லையா நான் பெட்டி பாம்பு மாதிரி அடங்கியிருப்பேன். அவ்வளோதான். எனக்கு பரவாயில்ல, எனக்கு அவனை மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லணும் என்று நான் நினச்சி தீர்க்க தரிசனம் சொல்லி உங்களை ஏமாற்றி கடைசியில் கட்டரும் என்பதாக நான் ஆக்கினைக்கு எதுவாய் மாற வேண்டியது. சிலரை தீர்க்கதரிசியாகவும், அடுத்தது சிலரை சுவிசேஷகர் சொல்லுவோமா. அநேக தேவனுடைய ஊழியர்கள் நம்ம வெளிநாடுகள் இருந்தும் பல ஊழியர்கள் உண்டு. நம்ம இந்தியாவிலும் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் மற்றும் அதற்கு முன்ன சிலரெல்லாம் இன்னும் பல சுவிசேஷகர்கள் உண்டு. வயஸ்கார் சிலர் இருக்கிறாங்க, அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எல்லாரையும் அப்படிப்பட்ட சுவிசேஷங்கள் அல்ல. சுவிசேஷம் சொல்வது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கடமை. ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் என்ன சொல்லணும்? சுவிசேஷம் அறிவித்தாகணும். ஒரு ஆடு என்றால் அது என்ன போட்டாகணும்? குட்டி போடணும். அல்லேலூயா. குட்டி போடா பல வருஷங்களாயும் குட்டி போடலைன்னா அது என்ன ஆடு? மலட்ட ஆடு. அது எதற்குரியது? கசாப்புக்குரியது. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, அல்லேலூயா, உன்னுடைய வாழ்நாட்களில் சிலரை ஆகிலும் ரட்சிப்புக்குள் என்ன செய்யணும்? வழி நடத்தி ஆக வேண்டும். ரட்சிப்புக்குள் நீ வழி நடத்தவில்லை என்றால் நீ என்ன ஆடு? மலட்டு ஆடு. என்ன ஆடு?
கடைசியில் நீ நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் மாற வேண்டியவர். கவனி, நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் மாற வேண்டிய. அதனால் கட்டாயம் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, தன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள், நாம் குடியிருக்கிற இடங்கள் ரட்சிக்கப்படாதவர்களை அன்பின் சுவிசேஷத்தை அறிவித்து அவருடைய சபைக்கு நேராக நடத்த வேண்டும். ஆமென். இல்லை என்றால் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்பார். சுவிசேஷகனாய் அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல சுவிசேஷம் அறிவிப்பது, ரட்சிக்கப்பட்ட அனைவருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். உங்களுக்கு தெரியும், சமாரிய ஸ்திரீ இயேசுவால் சந்திக்கப்பட்டார். அவருடைய பாவத்தை அவளுக்கு கர்த்தர் உணர்த்தும் போது ஒரு மனம் திரும்புதல் ஏற்பட்டது. கர்த்தர் உடனடியாக தன் ஊருக்குள் கடந்து சென்று, வந்து பாருங்கள், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு அறிவித்தோடு வந்திருக்கிறார், மேசியாதானோ என்று பாருங்கள். அவர் சொன்ன சுவிசேஷத்தை கேட்டு அந்த ஊரால் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார். அவன் என்ன பிஷப்பா, பாஸ்டர், ரெவரண்டா? இல்ல, பட்டத்தை பெற்றுதான் சுவிசேஷம் அறிவிக்கணும், ஊழியம் செய்யணும் என்றால் உன்னுடைய கனவு பலிக்காது, அது தவறாய் உணர்வு. எந்த சபைக்குள் இருக்கிறியோ அந்த சபைக்குள் ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி ஆக வேண்டும். ஒரு ஆத்துமா கூட சபைக்குள் ரட்சிப்புக்குள் வழி நடத்திருக்க மாட்டான். நாம் பெரிய பாஸ்டர் ஆகணும் அப்படி. உனக்கு என்ன தகுதி என்பதை கர்த்தர் அறிவார். அந்த தகுதியை சபைக்குள் என்ன செய்வார்? செயல்பாற்றுவார் உன்னை கொண்டு. அந்த செயலாற்றுவதை சபையை நடத்துகிற மேய்ப்பன் பார்ப்பார். ஓ, இவனுக்கு என்ன அழைப்பு? இந்த அழைப்பு. அந்த அழைப்புக்கு தகுந்த என்ன செய்யணும்? ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணி அவனுக்கு என்ன அழைப்போ அதற்கேற்ற லெவலில் நடத்துறதா ஊழியக்கார மேய்ப்பனுடைய வேலை. ஆசைப்பட்டு ஊழியம் செய்வதல்ல. ஆமென். ஊழியம் செய்யணும், ஊழித்து போகணும். ஊழித்து சும்மா முதல்ல ஒரு குட்டியாவது மந்தைக்குள்ள போடு. குட்டி பட்டியல போடு. ஒரு குட்டி ஆட்டுப்பட்டியில குட்டி போடாம ஊழித்து போகணும். முதல்ல நீ மலட்டு நீங்கட்டும். சபைக்குள்ள சுவிசேஷம் சொல்லி கொண்டு வந்து சேரு. அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை கண்டோக்கி பார். மனிதவரை போல ஆடுகளை போல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவை அறிவித்து சபைக்கு கொண்டு வா. இங்கேயே பலன் கொடுக்கல. சபை தோட்டத்துக்குள்ளே என்ன கொடுக்கல? பலன் கொடுக்கல. நீ என்ன வெளியே போய் என்ன நான் பலம் கொடுத்துட்டு என்ன என்ன பப்ளிக்கில் மார்க்கெட்டில் கொண்டு போகல. மார்க்கெட்டிங்க ஒரு சரக்கம் இல்லையே உங்ககிட்ட, ஒரு மண்ணும் இல்லையே. கொழு கொழுன்னு போடுற உரத்தை எல்லாம் சாப்பிட்டு கொழு கொழாதுன்னுட்டு இருக்கு. அது ஒன்று தான் உன்னிட்ட காணுது. உன்னிடம் என்னத்தை கொண்டு வெட்டி கொண்டு மார்க்கெட்டு கொண்டு போகிறதுக்கு? தலையா? கனி விடு. ஆத்தும ஆதாயமாகிய கனியை விடு. ஆமென். மந்தைக்குள் நிற்கிற ஆடா இருந்தால் நீ ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற ஒரு குட்டியை போல் ஈன்றெடு. அதை காணுவோமே. மேடை இருந்து மைக்கு பிடிக்கணும்னு ஆசைப்படாது நிறைய பேர். அப்படி கெட்டு போனோம் நம்ம சொல்லி. அல்லேலூயா. அதாவது ஒரு விசுவாசியினுடைய நிலை என்ன என்பது யாருக்கு தெரியும்? ஊழியக்காரனுக்கு தெரியும். புத்தி சொல்லுவான், எச்சரிப்பு கொடுப்பான், போதிப்பான். அது நமக்கு கரெக்டாக வரலன்னாலே புரிந்து கொள்ளணும் அவன் எது அதற்கு தகுதி கொள்ள நபர் அல்ல என்று தெரியும். அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சதவாசம். லேகியோன் பிசாசு பிடித்தவர் சுவிசேஷம் அறிவித்தார். ஆமென். பிசாசிலிருந்து விடுதலை பெற்றவுடன் பண்டிகள் எல்லாம் செத்து போச்சு என்ற கோபத்துல இயேசு கிட்ட வந்து எங்க ஊரை விட்டு போயிடும் ஐயா துரத்தி விட்டாங்க இயேசுவை. அவரை கூட போறதுக்கு யார் காத்திருந்தா? பிசாசிலிருந்து விடுதலை பெற்றவன். அவனுடைய சொன்னாரு, நீ ஒரு காரியம் செய், இப்ப நீ என் கூட வரண்டா. அல்லேலூயா. பெருங்கூட்ட ஜனங்களுக்கு இருக்கு. ஆமென். நீ உனக்கு கர்த்தர் செய்ததை எல்லாரும் சொல்லுவோம். ஆமென்.
அவன் போய் அறிவித்தவாறு சுவிசேஷம். ஆமென். திருப்பி இயேசு வரும்போது பெரும் கூட்டமே இயேசு வர வேண்டும் என்று கொண்டிருக்கிறார். உன் சரீரத்தில் தேவன் அற்புதம் செய்யும் போது உன் பாவத்தை மன்னித்தது நீ அறிவாய் என்றால், உனக்கு விடுதலை கட்ட கொடுத்தது உண்மை என்றால், ஆமென். உன் கிராமத்தில் சுவிசேஷம் சொல்லு, இயேசுவை குறித்து சொல்லு. அங்க பல ஆதரவு சொல்லுவாங்க, உங்க பாஸ்டர் நாள் கூட்டிட்டு வாங்க. ஆமென். நீ சொன்ன சுவிசேஷத்தின் மூலம் எனக்குள்ள என்ன இருக்கு? மாற்றம் வந்துருக்கு. இந்த ஏசப்பா போயிட்டு நான் இன்னும் அறியணும். அப்புறம் தான் நீ சொல்ல, பாஸ்டர் எங்கள் ஊரில் 10-15 பேர் உங்களை கூப்பிட சொல்லி இருக்கிறாங்க, வாங்க. அப்போ நான் அங்கே வருவேன். மக்கள் ஆவலோடு இருப்பாங்க. அல்லேலூயா. இல்லைன்னா மகாஜனங்களே, மாக்கரை குஞ்சுங்களே சொல்லி நான் 4 வார்த்தை சொன்னோன்னா மதம் மாற்ற வந்திருக்கான் பாருன்னு என்ன திட்டிட்டு அவனும் போவான். ஆனால் நீ எங்க வேலை செய்து வைத்திருந்தா, அல்லேலூயா, அப்படி சொல்ல மாட்டான். இயேசுவிடத்தில் வருவார். நீயே தின்னுட்டு எரும மாடு மாதிரி படுத்து தூங்குற. நான் ஆத்மா கிறிஸ்துவ வழிநடத்தவனால முடியல. உன் ஊர்ல வந்து சுவிசேஷம் சொன்னா ஊழியக்காரன் எதிரியா பாக்குறான். ஏன் நீ அங்க எதிரியா சம்பாதிச்சு வச்சிருக்கிற? நீ குடியிருக்கிற ஊர்ல சுவிசேஷம் ஆரம்பிக்க ஊழியக்காரன் வந்தா ஏற்றுக்கொள்கிற மக்கள் இருக்கணும். ஏன் உன் வாழ்க்கை அதை செய்யும். உன் கிராமத்தில் 500 பேர் இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, 10,000 இருந்தாலும் சரி, உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டு வைப்பது உண்மை என்றார். ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவுக்கு கிழமையா இருந்து ஒன்னு அப்படி செய்வதற்கு கொண்டு வச்சிருக்கிற கர்த்தருங்க. வருஷங்கள் ஆட்சி. எத்தனை வருஷம் ஆட்சி பிரதர்? நான் 30 வருஷம். எத்தனை வருஷம் ஆச்சு சிஸ்டர்? நான் 26 வருஷம். சரி, அங்க போன வர்றோம் ஆட்டு கோட்டை மட்டும்தாங்க. சரி, நீ எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ண? அது அட பிசாசு சரையா சொல்லுகிறது. இத்தனை வருஷம் கத்தனை ரட்சித்து வைத்து எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ண? உன் ஊர்ல இன்னைக்கு வந்து விடுதலையா சுவிசேஷம் சொல்ல முடியுமா? 10 பேர் இயேசுவின் பின்னால் வருவாங்களா? ஏன் நீ செய்திருக்கிற துரோகம், சாட்சிக்கேடான நடக்கை, சாட்சிக்கேடான உன் பேச்சு, சாட்சிக்கேடான உன் செயல், ஆண்டவரை நேசித்துக் கொண்டிருந்த இருதயம் கூட கடினப்பட்டு இயேசுவை வெறுக்கிறவளை மாறிவிட்டார். தேவன் உன்னை நியாயம் தீர்க்காமல் விட்டார். எத்தனை பேர் இயேசுவிடத்தில் வர வேண்டியவர்கள் இடர்களோ உன்னை ஒவ்வொன்றாய் கணக்கு கேட்பார். உன் மூலம் தேவ ராஜ்யத்துக்கு தான் ஆளு சேரணுமே தவிர நரகத்துக்கு அல்ல. நரகத்துக்கு அல்ல. உன் குடும்ப வாழ்க்கை, புருஷன் மனைவியை வாழ்கிற வாழ்க்கை, பிள்ளைகள் பெற்றோராய் வாழ்கிற வாழ்க்கை, அந்த குடும்பத்துக்குள் வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கிற பக்கத்து வீட்டார் அவங்க வீட்டில் உள்ள எந்த காரியமும் வெளியே வர்றதில்லை. சந்தோஷமா இருக்கிறாங்க, நல்லா பேசிக்கிறாங்க, நம்மகிட்ட நல்ல அன்பா இருக்கிறாங்க என்று அவர்கள் சொல்லணும். அவர்கள் அப்படி சொல்ற அளவில் நீ நடந்து கொண்டாதான் சுவிசேஷம் சொன்னாலும் சொல்லாமல் உன் பின்னாடியே சபைக்கு வருவாங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கையை வைத்து சொல்லுவோம். கடைசியில் வசனத்தை வாசிப்போம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் மேய்ப்பராகவும் ஏற்படுத்தினார். ஆமென். யார் ஏற்படுத்தினது? கதமா சொல்லுங்க. தேவன் ஏற்படுத்தினார். அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், எல்லாரையும் அழைத்தார். ஹல்லேலூயா. அவளை கர்த்தர் என்ன செய்தார்? ஆயத்தப்படுத்தினார். முதல்ல என்ன சொன்னார்கள்?
அவர்கள் ஆயத்தப்படுத்துவதற்காக ஆயத்தப்பட தங்களை தேவனுக்கு கையளித்தார்கள். உருவாக்கப்பட்டு வரும்போதுதான் இவன் எதற்கு தகுதி உள்ளவனோ அதற்கு தேவன் நியமிப்பார். இந்த 5 விதமான ஊழியத்தையும் கவனிங்கள், தாமாக யாரும் எடுக்கக்கூடாது. ஆமென். தாமாக இதில் ஏதாவது ஒன்றை தானாக ஆசைப்பட்டு எடுத்துக்கொண்டால் அவன் பெயர் அக்கிரம செய்கைக்காரன் என்ற பெயரில் வருகிறான். பாருங்க, மத்தேயு 7வது அதிகாரம் எடுங்க. அந்நாளில் அநேகர் வாசிப்போம். நல்ல கவனம். அந்நாளில் இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க. பிதாவின் சுத்தம் செய்யாமல் தங்களை தாங்களே இன்னார் என்று அறிமுகப்படுத்தி இயேசுவின் நாமத்தை உச்சரித்து அற்புதங்கள் நடப்பித்தவர்கள், பிசாசுகளை துரத்துறவர்கள். கவனிங்க. இப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எடுக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பாஸ்டர், இயேசுவின் பேரை சொன்னா நான் தேவ சித்தத்தில் இல்லாமல் இருந்தாலும் பிசாசு ஓடுமோ? கட்டாயம் ஓடும். இயேசுவின் நாமத்தின் வல்லமையில்தான் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ஆனா அதை வைத்து நீ தேவ சித்தத்தில் நிற்கிறாய் என்று நினைக்க கூடாது. கவனி. ஆமென். நல்ல சொல்லுவோம். இயேசுவின் பேரை ஏண்டா கீழே போயிடா, கை பண்ணி பைபிள் தர்ற புறம்போக்கு மாதிரி உட்கார்ந்துட்டோம் பாரு. இந்த பிள்ளைகள் இருக்கிற சின்ன பிள்ளைகள் வச்சுக்கிடுவோம். நல்ல இவன் நல்லா போய் இயேசு நாமத்தில் போ சாத்தான்னு சொன்ன பயந்து கீழ்ப்படியும். அவனுக்கு பயந்ததல்ல, இயேசுவின் நாமத்திற்கு பயந்தது. உடனே அவன் பாஸ்டர் அல்ல. வசந்த வசம் 7வது அதிகாரத்தில் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, பாத்தீங்களா, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். புரியுதா இல்லையா? 2 வசந்த மேல சேர்த்து வாசி. பரலோகத்தில் இருக்கிற, நல்லா கவனிங்க, என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே அல்லாமல் வேற யாரும் எங்க போக மாட்டான், பரலோகம் போக மாட்டான். புரியுதா இல்லையா? ஆமென். ஆமென். இந்த கடத்தூர் பகுதியில் நான் ஒரு ஊழியக்காரன் நிற்க ஒரே ஒரு காரணம், என் கர்த்தர் என்னை கொண்டு வந்து வச்சதுனால்தான். மாமிச பிரகாரமாய் உலக பிரகாரமாய் எனக்கு விருப்பம் இல்லை, நான் விரும்பி வரல. ஆமென். போராட்டங்கள் வருகிற நேரம் எனக்குள்ள எழும்பும். என் தேவன் என்னை கொண்டு வந்ததுனால் கொண்டு வந்திருக்கிறார். உடனே தேவன் சில காரியங்கள் செய்வார். நானாக வரல, நானாக நான் வர விரும்ப மாட்டேன். ஆமென். ஆனால் தேவன் என்னை கொண்டு வந்து வைத்ததுனால் தான். அல்லேலூயா. எவ்வளவோ பிரச்சனை, போராட்டம், குறைவுகள், இல்லாமை, கஷ்டங்கள், வேதனை வந்த போதிலும் இந்த இடத்துல நினைச்ச முடியும், நிற்க முடியுது. அப்போ தேவன் என்னை கொண்டு வந்து வைக்க அவருடைய சித்தத்தின்படி நான் இந்த ஊழியத்தில் இல்லை என்றால் நான் என்று நினைச்சு நின்றிருக்க முடியாது. நான் இந்த இடத்தை விட்டு வேற எங்க போயிருப்பேன். இல்லைன்னா இந்த ஊழியத்தை விட்டுட்டு வயிற்று பிழப்புக்கு ஏதாவது வழியை தேடி இருப்பேன். கர்த்தர் என்னை கொண்டு வைத்தார். எனக்கு ஒப்புவித்த வேலை மேய்ப்பருடைய வேலை என்பதை தெளிவாக அறிந்ததுனால் ஹல்லேலூயா, கர்த்தர் அங்க நிறுத்தி வச்சிருக்கிறார். பல சூழ்நிலை, நெருக்கங்கள், கஷ்டங்கள் வரும்போது நொந்து போய் தேவ சமுத்திரம் போய் இருக்கிற நேரங்கள் உண்டு. ஆண்டவரே, ஏன் இப்படிப்பட்ட நிலை, இந்த சூழ்நிலை எனக்கு தேவையா,
இந்த கஷ்டத்தை நானா தெரிந்து கொண்டேனா, இந்த இடத்துல நான் தான் வந்தனா என்று நாம் வேதனைப்படுகிற நேரங்கள் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் மெல்லிய குரல் என்னோடு இடைபடுவார். மகனை உன்னை கொண்டு வந்தது நான் அல்லவா, என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு பேசுவார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் சாட்சியில ஒண்ணு. நான் வருஷங்கள் பழைய ஓட்டு கட்டடம் இருக்கும்போது, அப்போ சென்னையிலேருந்து ஒரு பிரதர் இங்கே டீச்சராக தொங்கனூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் எந்த சபையில் உள்ளவர்னா ஏசிய சபையில் உள்ளவர். பாஸ்டர் சாம்சுந்தரம் சர்ச், பல ஆயிரம் பேர் போகிற சர்ச்சில் உள்ளவர். வேலையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எங்கே தொங்கனூரில் கொண்டு போட்டாங்க. இங்கேயோ கொஞ்சம் வில்லேஜில் உள்ள மக்கள் கொஞ்சம் பேர் வருவாங்க, அங்கேயோ பல ஆயிரம் பேர் நல்ல நல்ல பரிசுத்தவன்கள் வருகிற சபை. அல்லேலூயா. இங்கே உள்ள ஆட்களை பார்த்த உடனே அவர் ஒன்றும் தப்பாக நினைக்கல, ஐயோ பாவம் வில்லேஜ் மக்கள்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் என்ன பண்ணார், நான் ரொம்ப ஊழியத்தில் படுகிற கஷ்டங்கள், சில வருமானங்கள் இருக்காது, எல்லாத்திலையுமே ரொம்ப நெருக்கப்படுவோம், இதை காட்டிக்கொள்ள மாட்டோம். ஆனால் அவர் புரிந்து கொள்வார். புரிந்து கொண்டு அவர் சம்பளத்தை நல்ல சில உதவிகள் செய்வார், வேண்டான்னாலும் கேட்க மாட்டார். இதில் சொன்னால் என்னோட ஒய்ஃபும் டீச்சராக தான் இருக்கிறான் பாஸ்டர், பரவாயில்ல, நான் இந்த டைம் நான் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாச்சுன்னா நம்ம சந்திக்க முடியாது என்று சொல்லி அவர் நல்ல ஒரு சில ஹெல்ப் எல்லாம் பண்ணுவார். அப்போது ஒரு முறை என்னை இங்கேருந்து அவர் அழைத்து சென்னைக்கு கூட்டிகிட்டு போனார். வாங்க பாஸ்டர், நான் அப்போல்லாம் ஆள் நான் கொஞ்சம் லீனாக இருப்பேன், முடியாமல் ரொம்ப காஞ்சி போயிருப்பேன், அதில் பார்த்துருப்பீங்க அந்த இதுகளை. அப்போ அங்கே போகும்போது அவர் வீட்டில் ஒரு அறையில் ஒரு வீடு, சொந்த வீடு இருக்குது, என்னை கூட்டிகிட்டு அவருடைய பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனார், சாம்சுந்தரம் பாஸ்டர். அங்கே போனாக்க பெரிய ஹால், அவர் ஒரு கண்ணாடி அறைக்குள்ளே இருக்கிறார். அப்படின்னா வெளியேருந்து பார்த்தா உள்ளே தெரியாது, அப்படிப்பட்ட கிளாஸ் உள்ளே இருக்கிறார். கீவில் ஆட்கள் இருக்கிறாங்க, டோக்கன் வச்சுட்டு. என்னுடைய அறிவுக்கு அன்றைக்கு ஒரு 500 பேர் பக்கம் டோக்கன் வச்சுட்டு இருந்துருப்பாங்க. நான் அங்கே திடீர்னு போனோடனே நான் பார்க்குறேன், என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு இங்கே அவர் பார்க்கணுன்னா ஆள் அதிகமாக இருக்குன்னா டோக்கன் சிஸ்டம் ஆகும். ஃபஸ்ட்டில் டோக்கன் வாங்கினதெல்லாம் பார்த்துட்டு ஜோம் பண்ணிவிட்டு போவாங்க. அதனால் இப்போ பாஸ்டர் டோக்கன் எடுக்கணும், நான் உள்ளே பேசுகிறேன், பேசிட்டு வந்து உங்களை உள்ளே விடுறேன். அப்படி அப்போ டோக்கன் எடுக்கணும், 500 பேர் தாண்டி போனால் மதியானத்துக்கு மேலே ஆகிடும். அப்போது என்ன இடையில போயிட்டு இப்படி தர்மபுரி வந்து ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாரு, அவர் உங்களை பார்த்துட்டு அவர் போனோம், ரொம்ப தூரத்து வந்தவர்னு சொன்னோன்னே உள்ள பாஸ்டருக்கு அடுத்தது வேற ஒரு ஆள், அங்கே அடுத்த அறையில் ஒரு ஆள் இருக்கும், அடுத்த வெளியே ஒரு ஆள் இருக்கும், டோக்கன் பண்ணி கூப்பிட்றாரு. சொன்னோன்னே அவர் சரி பாஸ்டர் சொல்லிட்டு அவரை அனுப்பிவிட்டேன். என்ன போனேன், உள்ளே போனோன்னா தம்பி உட்காருங்கன்னாரு. உட்கார்ந்தேன். அவர் பார்த்துட்டு ரொம்ப உளுத்தில் ரொம்ப கஷ்டப்படுறேன் இல்லை அப்படின்னு கேட்டார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தம்பி நிறைய ஆட்கள் வர்றாங்கன்னு சொல்லி நீ என்ன செய்யக்கூடாது, சந்தோஷப்படுறாத, எல்லாரும் போயிட்டாங்களேன்னு சொல்லி துக்கமும் பற்றாத. இந்த ஒரு வார்த்தை தான் என்ன பிடிச்சி நிற்க வச்சுது. எவ்வளோ பெரிய அனுபவம் உள்ள தெய்வ மனுஷன் இல்லையா. நிறைய ஆட்கள் வர்றாங்கன்னு சந்தோஷப்பட்டுறாத, எல்லாரும் போயிட்டாங்களேன்னு துக்கப்பட்டுறாத, ஊழியத்தில் சலிப்பு மட்டும் வரக்கூடாது இப்படி சொன்னாங்க. புரியுதா? சரி பண்ண தெரியும்ல, தெரியுமா? சலிப்பு மட்டும் வரக்கூடாது. சலிப்பு வந்தா நீ என்ன செய்ய ஊழியம் செய்ய முடியாது. நான் அப்போ எப்படி தான் இருக்கேன், சலிப்பாக தான் இருக்கேன். காரணம் தேவைகளும் சந்திக்கப்படலை, வாழ்க்கையில் கஷ்டம், நான் தேவன் சில கிரியை செய்கிறான், நன்றி இல்லாமல் இருப்பாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸ்தோத்திரம் என்ன ஜோம் பண்ணி அனுப்புனார். வந்தேன். பிறகு திடீர்னு ஃபஸ்ட்டு வேறு இடத்துக்கு போகலாம் சொல்லிட்டு அவர்கிட்ட போக, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருந்தாங்க. நல்லா நான் நினச்சேன், என்னமோன்னு நினச்சேன். போன உடனே ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு முதல்ல ஜோம் பண்ணுறேன், பிறகு எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னா எடுத்த உடனே சொன்னாங்க, வெளிநாட்டில் இருந்து என்ன அவங்களுக்கு தெரியாது, அன்னைக்கு முதல்ல அந்த இடத்துல கால் வைக்கணும். வெளிநாட்டிலிருந்து நான் அல்லவா உன்னை கரம் பிடித்து நடத்தி வந்தேன். ஊழியத்தில் போராட்டம் கஷ்டம் வரும்போது நீ சோர்ந்து போகிறாய், நான் உனக்கு ஒரு துணிச்சலான ஒரு ஆரோக்கியமான அபிஷேகத்தை ஒன்று நான் கொடுத்துருக்கிறேன்.
நீ சார்ந்துரு, உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யலாம். உண்மையிலே அது ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த வெளிநாட்டிலேருந்து என்ன கொண்டு வந்தது அவங்களுக்கு தெரியாது. அவங்கள மூஞ்சி அதுன்னு பார்த்து அதே போல நான் பார்த்தது இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தர் ஒரு நபரை நடத்து கொண்டு ரட்சித்தார், அல்லேலூயா, அழைத்திருந்தார். ஆமென். அவர் கூட இருக்கிறதை தெளிவாக நிரூபிப்பார்கள். அல்லேலூயா. அதான் நம்முடைய ரகசியம். அப்போ தேவ சித்தத்தின்படி தேவன் கொண்டு வைத்தால், தேவன் அனுப்பி இருந்தால் மட்டுமே தான் கடைசி வரை நிலைத்திருக்க முடியும் என்பது அவருடைய காரியம். அல்லேலூயா. அதான் சொல்ற வாசிப்பு கடைசியில் வாசித்தது பிரவேசிப்பானை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமென். அல்லேலூயா. சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் நோக்கி யாருமே மேல என்ன வாசித்தோம்? பிதாவின் பிதாவின் சித்தத்தின்படி, பிதாவின் சித்தப்படி செய்யாதவர்கள் அவங்களை கொண்டு என்ன நடந்திருக்கு? தீர்க்கதரிசனம். ஆமென். அற்புதம் நடந்திருக்கு, வியாதிகள் குணாயிருக்கு, எல்லா சம்பவம் நடந்திருக்கு. ஆமென். அத கர்த்தர் என்ன சொல்ற வாசிப்போம். நாங்க என்ன செய்தோம்? பிசாசுகளை துரத்தணும் சொல்றாங்க. அற்புதம் ஒன்று ரெண்டு நிறைய செய்தோம். அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போ. ஆமென். ஊழியம் செய்ய துடிப்பது வாஞ்சிப்பது உண்மை. வாஞ்சை இருப்பதை முதல்ல எங்க செயல்படுத்து? சபைக்குள்ள செயல்படுத்து. அல்லேலூயா. இப்போ கை தலையில சொல்லும், வெளியே கொஞ்சம் அறகுற காலங்கள் கிடக்கும். சபைக்குள்ள அடங்கி இருந்து வளராம எடுத்து சாடி ஓடணும். எனக்கெல்லாம் தெரியும் என்று, அதாவது ஒரு சபைக்குள் அடங்கி இருக்கணும், இருந்து வளருவதுதான் உண்மையான வளர்ச்சி. அங்க நெருக்கம் வரும், கண்டிப்பு வரும், கடிந்து கொள்வது வரும், எல்லா குறைவும் வரும். அதை சகித்து உள்ளே இருந்து உருவாகணும். அப்படி உருவாகி உன்னை வளர்த்த ஊழியக்காரன் தலையில கை வச்சு அனுப்புறதுதான் சரி. இல்ல வெளியே போய் செய்யறதுக்குள்ள அழைப்பு இல்லை என்றால் எங்கதான் இருக்கணும்? உள்ளதான் செயல்படணும். ஆமென். நீ உள்ள இருந்து செயல்பட வேண்டிய நீ வெளியே சாடி போய் செய்கிறேன்னா பிதாவின் சித்தத்தை மீறினவன், அக்கிரம செய்யக்காரன். அதிக ஆக்கிரை அடைவதற்காக போதகனாக விரும்பி சாடி போனவன். அவர் அவர்களை குறித்த தேவ சித்தத்தை தெளிவாக அடையாளம் கண்டுகொள்கிறார். ஆமென். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆமென், சரியா அடையாளம் கண்டுகொள்ளாமல் ஓடுவாய் என்றால் அக்கிரம செய்கைக்காரனே என்று உன்னை கூப்பிடுவார். ஜட்ஜ்மென்ட் கொடூரமா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் உற்சாகமா இருப்பாங்க தம்பிமார். வெளியே போகும்போது நிறைய இந்த நல்ல காளான் குழம்பு வைக்கலாம், உதவா காளான் சாணி குடியில் எல்லாம் எழும்பி நிற்கிறது. சாணி காளான், சாணி காளான்லாம் வந்து நிற்கும். காது ஆடிட்டு, பிரதர் எங்க விசுவாசி ஒயிட் நைட் போட்டிருக்கிறீங்க? கடத்தூர் சர்ச். அப்படியா? அந்த பாஸ் ஜான்சன் ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு. கேட்டு முதல் எடுத்தோன்னா தானே சொல்லுவோம்.
ரொம்ப கண்டிப்பா பேசுவார. ஏன் நான் கண்டிப்பா பேசுற சத்தியத்தை தான் பேசுவேன். நீ கெட்டாவர்த்தா பேசுற, நீ கெட்டாவர்த்தா பேசுற, நான் சத்தியம் பேசுறேன் ஐயா. ஒரு சகோதரி அல்றா பாவம், மெட்ராஸில் இருந்தவங்க இங்கே வந்து சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு சர்ச்சைக்கு போனாங்களாம். சொன்னால் பூரா சாபம். உங்க குடும்பத்தில் சாபம் இருக்கு, அதில் சாபம் இருக்கு, இதில் சாபம் இருக்கு. எங்கடா சாபம் இல்லாமல் இருக்கு? உனக்கிட்டே சாபம் நிரம்பி இருக்குது சொல்லி அவங்க பயமுறுத்தி சர்ச்சைக்கு வா, சர்ச்சைக்கு ஒரு 5 சென்ட் என்ன செய்து கொடு, எழுதி கொடு இடத்துல. பார்த்தியா எவ்வளோ பொல்லாத ஊழியக்காரனுமா. ஏன்னா அப்போ அவங்க சர்ச்சை கட்டிக்கிட்டுங்கன்னு சொல்கிறாங்க. எது சொன்னா இல்லை என் பேரில் எழுதி தாங்க, ஏன் வித்துட்டு போகலாம்ல. உங்களை வந்து பார்ப்போம். எந்த சர்ச்சைக்கு போகிறீங்க? கடத்தூரில் இம்மானுவே வந்தது ஜிப்பாக்காரர்கிட்ட, அந்த தாடிக்காரர்கிட்ட. ரொம்ப கண்டிஷன் இல்லையா? எப்படியாப்பா தம்பி நீங்கள் எல்லாம் தாங்குறீங்க? விவரம் உள்ள ஒரு விசுவாசம் சொல்லுவாங்க, சத்தியத்தை சத்தியமாக பேசுறது ஐயா ஆவிக்கிற வளர்ச்சி சொல்லுவான். அவனை மடக்கிடுவான். நீ மனம் திரும்பலன்னு சொல்லிடுவாங்க. இவன் ஆசை காட்டி, பிரதர் நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். யார? உடனே இவனுக்குள்ள ஒரு எண்ணம், சோத்திரம், நீ அங்கெல்லாம் இருந்தா அவர் என்ன செய்வார்? உங்களை பயன்படுத்த கர்த்தர் பயன்படுத்த மாட்டார், தட்டி வச்சுடுவார், வளர விட மாட்டார், நீங்கள் யூஸ் ஆக முடியாது. இவன் பார்ப்போம், அப்போ நம்ம யூஸ் ஆகணுமோ? இப்படி தட்டி போனதாக்க ஒன்றா எங்கெங்கேயே கிடந்துட்டு என்ன கொடுது, சாக்கடை தண்ணி மூக்கோலியை குடிச்சிட்டு கிடக்கு, வாய் வழியாக இல்லை. ஏன்னா நம்ம ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வளர்றதாண்ட ஊழியம். உன் விருப்பத்தை அவுத்தடி மாதிரி விடுறதா? இதை லாரி அடிச்சிட போகுது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்படி சொல்லி இவங்களை ஃபோர்ஸ் பண்ணோன்னா நல்லவன் என்ன செய்வான்? யோ எதுக்கு வந்ததை பார்த்துட்டு போய, தேவையில்லை அது இதுன்னு பேச போய, அளப்பாரு. உன்னை பார்த்தா ஊழிக்காரன் மாதிரி தெரியுதுன்னு 4 திட்டு அனுப்புவான். நல்லவன் என்ன, அவன் ஆசைக்கு நிற்க மாட்டான். என்ன நீ எதுக்கு வந்த, எதுக்கான வந்த, கிளம்பு, அளப்பாரு. உன் மூஞ்ச பார்த்தாலே ஒரு ஊழியக்காரன் இல்லை பிசாசு மாதிரில இருக்கான்னு 4 திட்டு எக்ஸ்ட்ரா திட்டி அனுப்பிடுவான். அதுக்கப்புறம் உன் பக்கம் வரவே மாட்டான். அவன் சொல்கிற கீழ்ப்படிஞ்சவன, வா பிரதர் நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்க, வர திங்கட்கிழமை தருமபுரியில் இன்னும் இடத்துல ஒரு மீட்டிங் இருக்குது, நல்ல பிரியாணி. என்னது? வீட்டுக்கு போகும்போது 200 ரூபா கௌரவ பிச்சை. தோத்துறோம். கிறிஸ்மஸுக்கெல்லாம் சவாரி ட்ரெஸ். என்னது? சவாரி. அன்னைக்கு ஆளுக்கு 2 கிலோ கறி. ஒரு கொண்டு வந்ததுனால நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நான் அதை. அப்போது இந்த மாதிரி தேவ சித்தத்தை விட்டு தேவன் கொடுத்த சபைக்குள்ள அடங்கி இருக்காம வயிற்றுக்காகவும் பணத்துக்காகவும் சபையை விட்டு ஊழியக்காரன் போகிற பெருங்கூட்டம் இங்கே மாவட்டத்தில் கிடக்கு. எத்தனை பேர் வெளியே கிடந்தாலும் சரி, அல்லேலூயா, பிதாவின் சித்தத்தை செய்யவில்லை என்றால், உன்னை கொண்டு தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று அழைத்தாரோ அதை செய்யாமல் உனக்கு ஒப்புவிக்காததை செய்தால் உன்னை கர்த்தர் ஆக்கிரமம் செய்கிற காரணே என்னை விட்டு அகன்று போகணும். அதான் அந்த வாசித்து படிப்போம். அக்கிரமம் செய்கிறது அகன்று போங்கள் சொல்லுவேன். பார்த்தீங்களா? தேவன் ஜட்ஜ்மெண்ட், கடைசி நியாய தீர்ப்பு நாட்களில் இப்படி ஒரு பெரும் கூட்டம் நிற்கும். ஆனால் அவங்க என்ன துரத்தி இருப்பாங்க? பிசாசு, ஜோமன் வியாதி போனா அற்புதம் நடந்திருக்கும். யாருக்கு பெயரால? இயேசுக்கு பெயரால. அப்போ அதனால தேவ சித்தத்தின்படி உள்ள ஊழியம் செய்யாமல் இருந்தாலும் கிரியை நடக்கும். நான் குறிப்பிட்ட நேரம் சொன்ன ஸ்டேஜில் கிட்டாத பேசுனான்னா இவன் போதை போட்டுட்டு தான் பிரசங்கம் பண்ணுவானா. சரி, என்னது தண்ணி அப்படிப்பா, அல்லேலூயா நைட்டு போதை. இது ஒரு பெரும் கூட்டம் இருக்கு.
ஒவ்வொரு நாளும் ராத்திரி தண்ணி அடிக்கிற ஊழியக்காரன் இருக்கிறான். இங்கே கடத்தூரில் ஒரு ஆள் இருந்தா, அப்படி ஆள் செத்து போயிட்டாங்க. ஏன்னா கடத்தூர் ஒரு ஆள், சுந்தல்படி ஒரு ஆள் இருந்தா, அப்படி எனக்கு தெரியாத யாரெல்லாமல் தெரியாது, போதைக்கு அடிமைப்பட்டு விபச்சார வேசித்தனங்க அடிமைப்பட்டு தாறுமாறாய் வாழ்ந்து கொண்டு ஊழியக்காரன் பைபிளை துணிச்சலாக தூக்கி கொண்டு வாழ்க அநேகர் உண்டு. சென்னையில் ஒரு கொடூர சம்பவம், அதெல்லாம் பேச முடியாது, சபையில் பேச முடியாது. பயங்கர சம்பவங்கள். 1000க்கும் மேற்பட்ட ஆத்மாக்கள் சபையில் ஒரு ஊழியக்காரன் ஒழுங்கீனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு துணிகரமாக சபையில் பிரசவம் பண்ணுறான், ஆராதனை நடத்துகிறான், வேதீசருக்க ஜெபிக்கிறான், பிசாசு ஓட்டுறான். எவ்வளோ கொடூரம் பாருங்க. அப்போது தன்னுடைய வாழ்க்கையை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டு, துணிகரமான பாவத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டு, தன்னை பெரிய பரிசுத்தவான் என்றும் என்னோட கர்த்தர் இருக்கிறார் என்றும் தீர்க்க தரிசனமும் சொல்லி ஜெபம் பண்ணி பிசாசையும் ஓட்டி இருக்கிற அநேக போலிகள் இருக்கிற காலம் இது. ஆனால் தான் தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை. உன்னை கர்த்தர் நாட்டின தோட்டத்துக்குள்ள ஆமென் நின்று தேவனுக்கு அதை கனி கொடுக்க கற்றுக்கொள். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற சபையாக இருக்க வேண்டும், கண்டிப்புள்ள சபையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரோட தேவ சபைக்குள் நின்று கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. இப்படி இவர்களை கர்த்தர் என்ன செய்தார்? ஆயத்தப்படுத்திதான் அவர்களை போய் என்ன சொல்லுகிறார்? நீங்க என்ன செய்யுங்க? அப்போஸ்தலர் 1:8 வாசிப்போம். அதனுடைய 5 வாசித்து 8க்கு போவோம். எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். கட்டளையிட்டா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீங்க. அல்லேலூயா. ஐயோ தலையில சொல்லுவோம் பாருங்க. எப்போ அவசரப்பட்டல்ல, வாக்கு தத்தம் பெற எருசலேமிலே காத்திரு, பரிசுத்தாவி வரும்போது ஆமென் நீ பலன் அடைவாய். அல்லேலூயா. அவ தேவன் கொடுக்கிற அபிஷேகம், அவர்களுக்கு தேவன் எதற்கென்று அழைத்திருக்கிறாரோ, எந்தெந்த பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கிறாரோ அவைகளை செய்வதற்கு அந்த அபிஷேகம் அவர்களை செயல்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளை வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்கள் அவனவன் சரீரத்தில் இருக்கும்போது செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன். ஆமென். அல்லேலூயா. அப்ப தக்க பலன், ஜட்ஜ்மென்ட், பிரதிபலன் இந்த பூமியில் தேவன் கொடுத்திருக்கிற காலத்தில் கர்த்தருக்கு உண்மையாய் நீ வாழ்ந்து செயல்பட்டார். அல்லேலூயா. அதற்கு பலன் உண்டு. தேவ சித்தத்தை விட்டு பெரிய இதாகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், தேவ சித்தத்தை விட்டு வாழலாம், பைபிள் எடுத்துட்டு வாழலாம், பிழைப்புகள் நடக்கும். ஆனால் எங்க போய் சேராது? பரலோகம் போகும். அதான் விஷயம். ஆனால் தேவ சித்தத்தின் ஒருவேளை சபைக்குள் அடங்கி இருந்து ஒரு கர்த்தருடைய ஊழியத்தில் சிறு பகுதிகளை செய்து ஒத்துழைப்பு கொடுத்து உன்னால் இயன்றது 4 ஆத்துமாக்களை கர்த்தர் வழி நடத்தி ஒருவேளை சபைக்கு தேசத்துக்கு ஜெபிக்கிற ஒரு கனமான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து அது உண்மையாக இருந்து இந்த உலகத்தோடு கடந்து போகும்போது பறந்து கொண்டு சொல்லலாம். அற்புதம் செய்தவன் நரகத்தில் கிடப்பா. ஆமென். அடங்கி இருந்து கர்த்தர் வசனத்தின்படி வாழ்ந்து ஜெபித்து தேசத்திற்கு கண்ணீரோடு மன்றாடும் பரலோகத்தில் இருப்பான். அது நமக்கு எதை செய்தாலும் எங்க போனோம்? பரலோகம் போனோம்னா தேவ சித்தம் செய்யும். கர்த்தர் நமக்கு வைத்த நிலையை விட்டு நிச்சய கூட போகக்கூடாது. வைத்த நிலையை விட்டு ஒரு தேவ பிள்ளை போவான் என்றால் கட்டாயமாகவே அது ஆபத்து. அல்லேலூயா. அதாவது சபைக்குள் இருக்கும்போது வாஞ்சைகள் இருக்கும், வாஞ்சைகள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அல்லேலூயா. அந்த வாஞ்சை எதற்குரிய வாஞ்சை இருக்குன்னு முதலாவது யோசிக்கணும். ஆமென். உன்னுடைய வாஞ்சையும் தாகமும் சபைக்குள்ள செயல்படணும். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் அல்லேலூயா சபைக்குள் பந்தி விசாரிப்புக்காக தெரிந்து கொண்டவர்களே எல்லாரையும் வைக்கல.
எந்த ஊழியம் அதில் பார்த்து 6வது அதிகாரம் எடுக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 6:1 அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது முறுமுறுத்தார்கள். அங்கே வந்து சீசர்களாகிய சபை விசுவாசிகள் பெருகினப்போ அங்கே பிரச்சனை வந்துச்சு. அல்லேலூயா. எங்களை கண்டுகொள்ளவில்லை, இவங்களை கண்டுகொள்ளவில்லை, அவங்கள மட்டும் தான் பார்க்குறோம், அப்படி இப்படி எல்லாம் பல பிரச்சனை அங்கே வந்துச்சு. அப்பொழுது 12 அப்போஸ்தலர்களும் எல்லா சீசர் பல ஆயிரம் பேர் பெருகிட்டாங்க. எல்லாரும் வரவழைச்சு ஏங்க இங்கே கடந்து ஒரு கலக்கம் நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நாங்கள் என்ன பேச வேண்டியிருக்கு? வசனத்தை பேச, சத்தியம் பேச வேண்டியிருக்கு. வேத வசனத்தை போதியாமல் இந்த பிரச்சனைகளெல்லாம் பார்க்குற வேலை எங்களால் முடியாது. நாங்கள் அதை பார்த்தா எது செய்ய முடியாது? சத்தியத்தை சரியாக பேச முடியாது. சரியல்ல சகோதரர், நல்லா புரிந்து கொள்ளுங்க. சபை யாரை விடுறாங்க? சபைக்கு பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதில் சொல்லப்பட்டிருக்கு, அன்றிருந்த அப்போஸ்தலர் நாட்களில் உள்ளதான அந்த தெரிந்து கொண்டவர்கள். எதற்கு தெரிந்து கொண்டது? பந்தி விசாரிப்புக்கு. எதற்கு? அது என்ன வேலை சொல்லுங்க, வாயத்தர சொல்லு. சாப்பாடு விளம்போது அவங்களுக்கு தண்ணி எடுத்து வைக்கிறது, அங்கே கிளியர் பண்ணுறது, வாயெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கணும். இப்போ நம்ம சமையல்னா வாய் வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, நீட்டாக சுற்றி என்ன செய்கிறது, சுத்தம் பண்ணுவது, வருகிற ஆட்கள் ஒழுங்கு கொண்டு வைக்கிறது, இதை பிரச்சனைன்னு அது அவங்கள்ட்ட கலந்து பேசி அதற்கு தீர்வு கொண்டு வருவது, இதெல்லாம் தான் அதில் உள்ள காரியங்கள். வந்து சாப்பாடு விஷயங்கள். ஏன்னா அன்று பொதுவாக அனுபவித்தார்கள் சாப்பாடு. அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்க போனாலும் அங்கே என்ன கிடைக்கும்? சத்தமாக சொல்லுங்க, சாப்பாடு கிடைக்கும். ஏன் எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கறதுல போட்டி போட்டாங்க. மூட்டை மூட்டை அரிசி, மட்டன், சிக்கன், எக்கச்சக்கம். ஏன் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போ என்னன்னா கொடுக்கறது இல்லை, வாங்குறதுல நின்று. ஆமாம், சரி. அல்லேலூயா. வந்து விசாரிப்பு என்ன தகுதி உங்களில் என்ன வேணுமா? பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்க வேண்டும். என்ன வேணும்? ஞானம் வேணும். அடுத்தது நல்ல சாட்சி வேணும். உங்களில் தெரிந்து கொண்டு என்ன செய்யுங்க? கொட்டிட்டு வாங்க. பல ஆயிரம் விசுவாசிகள் நிறைந்த சபையில நீங்க தெரிந்து கொண்டு கொண்டு வாங்க. பாஸ்டர் தெரிந்து கொண்டா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு பிடிச்ச ஆட்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்தாங்க, அவங்க எடுத்தாங்க, இவங்க எடுத்தாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். அல்லேலூயா. அப்போ நீங்களே தெரிந்து கொண்டு வாங்க. ஆனா இவங்க என்னமா இருக்கணும்? ஒன்று என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவியின் நிறைவு. அடுத்தது ஞானம் இருக்கணும். அடுத்தது நல்ல சாட்சி வேணும். இந்த மூன்றும் கொண்டதான தகுதி உள்ளதான அல்லேலூயா 7 பேர் நீங்களே தெரிந்து கொண்டு வாங்க. 1000 அங்கே இன்னைக்குன்னா போட்டி போடுவாங்க. எலெக்ஷன் வைக்கலாம். என்ன வைக்கலாம்? எலெக்ஷன் வச்சிடலாம். எதுக்கு வீணான வம்பு? எல்லாரும் பேர் எழுதுங்க. இங்கே ஓட்டுப்பட்டி இருக்கும். இப்போ சர்ச்சுகளில் எல்லாத்துலேயுமே இந்த ஓட்டு மிஷின் வந்துருச்சு. அதுபோல் ஓட்டுப்பட்டி இருக்கும். எல்லோரும் அவங்கவுங்க நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ ஓட்டு போடுங்கன்னு நினச்சேன். அன்னைக்கு அப்படி இல்லை. அல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொண்டு வாங்க. வசிப்போம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிப்பதிலும் என்றார்கள். எல்லாருக்கும் பிரியமா இருந்தபடியால் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான், பிலிப்பு, தெரிந்து கொண்டு நிறுத்தினார்கள். ஜெபம் பண்ணி கைகளை வைத்தார்கள்.
விருத்தி அடைந்து. ஆமென், அல்லேலூயா. அப்போ எல்லாரும் சேர்ந்து தெரிந்து கொண்டு 7 பேர் கொண்டு வந்தாங்க. இவங்க வேலை என்ன? தலையில கை வச்சு இந்த ஊழியத்திற்கு தேவன் தேவையான ஞானத்தை கொடுப்பாருன்னு ஆசீர்வதித்து அனுப்புறது. ஆனா அந்த 7 பேரும் அல்லேலூயா அந்தி விசாரிப்பு மட்டும் செய்யல. ஆமென். தேவன் அவளை ஆதாயம் அதிகாரப்படுத்தி ஆமென் சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் அவளை பயன்படுத்தினார். பிலிப்பை கொண்டு போய் கர்த்தர் எங்க கொண்டு போய் மந்திரியினுடைய பைனான்ஸ் மினிஸ்டருக்காக சுவிசேஷம் அறிவிக்க வச்சார். ஸ்தேவான் ஒரே பிரசங்கம், நல்ல ஒரே ஒரு பிரசங்கம் தான். அவர் ஒரு அற்புதம் கூட செய்யல. பிரசங்கத்தின் முடிவு அவருக்கு மரணம் காத்திருந்தது. ஏன் சொல்றேன்னா, அல்லேலூயா, தகுதியான நபர் அல்லாமல் யாரும் துணிகரமாக கட்டுற ஊழியர்களை கை வைக்க கூடாது. அங்க கொடுத்த சாட்சி அதுதான். பரிசுத்தாய் வேணும், அடுத்தது விசுவாசம் வேணும், ஞானம் வேணும், பரிசுத்தாய் நல் சாட்சி வேணும். அப்போ தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வாழ்க்கை நான் முதலாவது எங்க ஆரம்பம்? நீங்கள் பரிசுத்தாய் உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்ன செய்து பலன் அடைந்து, அடுத்தது முதல்ல எங்க சாட்சி? எருசலேம். எருசலேம் என்றால் இன்று நாம் ஆராதிக்கிற தேவ சபைக்குள்ள. ஆமென். எருசலேம் என்றால் தேவன் நம்ம வைத்திருக்கிற இடத்தில். அல்லேலூயா. உன் சாட்சி அங்க வெளிப்பட வேண்டியது. முதல்ல சபைக்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன சாட்சி பெறணும்? நற்சாட்சி. பைபிள் அர்த்தம் நமக்கு சொல்லும். ஆமென். நீ பரிசுத்தாய் பெற்றது உண்மை என்றால் முதல்ல உன்னுடைய சாட்சி எங்க வெளிப்படணும்? சத்தமா சொல்லுங்க, சபையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்குள்ள வெளிப்படணும். அப்போ சபைக்குள்ள உங்கள் குணங்கள், உங்கள் பேச்சு, உங்களுடைய நடக்கைகள், உங்களுடைய ட்ரெஸ்ஸிங், செயல்கள் எல்லாம் சபையில் உள்ள எல்லாரும் பார்ப்பாங்க. ஆமென், ஆமென். எல்லாரும் பார்த்து இப்போ மேக்சிமம் எல்லாருக்குமே ஒரு நபரை பார்த்தால் இந்த விசுவாசி நல்ல விசுவாசியா, ஆள் கொஞ்சம் சரியில்லையான்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. முடியும் அளவு முடியாதவங்களும் இருப்பாங்க, முடியும். அப்போது இந்த சாட்சி முக்கியம். ஒரு விசுவாசிய நல்ல சகோதரன், நல்ல சகோதரிங்க என்று மற்றவரால் என்ன செய்யணும்? சர்டிஃபிகேட் கொடுக்கணும், சொல்லணும். அதான் நற்சாட்சி. நற்சாட்சி. அடுத்தது ஆவியின் நிறைவு. என்னது? ஆமாம். என்னைக்கு சீசனுக்கு ஒத்தபடி மழை பெஞ்ச மாதிரி வரக்கூடாது. சிலவங்க ரட்சிக்கப்பட்ட டைமில் ஆவி வந்தது. என்னது? அந்த ஆவி எந்த வழியாக போச்சுன்னு தெரியல பாஸ்டர், ஒன்று தேடி பிடிச்சி கொடுங்க. ஆவி பரிசுத்தாவின் என்னது? நிறைவு. என்னது? பரிசுத்தாவின் நிறைவு என்றாலே அல்லேலூயா தேவ பிரசன்னம் முகத்தில் இருக்கும். அல்லேலூயா. பரிசுத்த பெற்ற எத்தனை பேர் உண்டு? கையை தூங்க பார்க்கலாம். நல்லா தூங்குங்க எல்லாம் பரிசுத்தா. சரி, பரிசுத்தா இப்ப நிரம்பாதவங்க எத்தனை உண்டு? கை. இப்போ இதில் மேக்சிமம் நிறைய பேர் பரிசுத்தா இப்போ இல்லை. ஒரு நாள் நிரம்பினாங்க, அன்னைக்கு இருந்தது, இப்போ என்னன்னு தெரியல. ஆமாம், நீ பேசின பேச்செல்லாம் கொஞ்சமா வாயில் வரதெல்லாம் பேசி சண்டை பிடிச்சி விருப்பம் இருந்து பரிசுத்தம் இல்லாமல் இருந்து ஜெபிக்காமல் இருந்து எப்படி பரிசுத்தம் இருக்கும்? அல்லேலூயா. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தம் நிறைவு. அடுத்தது என்னது? நற்சாட்சி. என்னது? நல்ல சாட்சி. ஒரு தேவனுடைய பிள்ளை பிறரால் நல்ல சாட்சி பெறணும். ஒவ்வொருத்தரை கொடுத்து பிற நல்ல பரவாயில்ல, நல்ல சகோதரன், நல்ல சகோதரிங்க சொல்லணும். அல்லேலூயா. ஆமென். என்னோட கேட்பாங்க சிலவங்க, உங்கள் சச்ச நல்ல பையங்க இருக்கிறாங்களா? ஆமாம், எல்லாம் நல்லா குளிச்சுட்டு வரவங்க தான். சரி, நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்களா? நல்லா பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆமாம், சரி. அப்போது நற்சாட்சி என்பது ஒரு தேவனுடைய பிள்ளையை ஊழியக்காரன் சந்தோஷமாக சொல்கிறான்னா, இதே மாதிரி வேறொரு ஊழியக்காரன் பார்த்தாலும் அவன் சொல்லணும், என்ன சர்ச்சில் உள்ள விசுவாசி நல்லா இருக்கிறாங்க, கரெக்டாக இருக்கிறாங்க, அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாருனாலே இதுதான் காரணம், நல்லா வளர்த்துருக்கிறாரு சொல்லுவாங்களா இல்லையா? உங்களை பற்றி சொல்லுவாங்களா? வேஷம் போடுறவன் போகிறப்ப நடிகன்
நடிகை. பாஸ்டர் முன்ன என்ன பக்தி, சோத்திரம் பாஸ்டர் ரொம்ப இது. வேற ஊழியக்காரன் முன்னாடி ரவுடி மாதிரி. அப்படியா? பரலோகத்துக்கு போக மாட்டேன், கவனமா இருக்கணும். ஆமென். உன்னைக்கு ஒரு சாட்சி எல்லா இடமும் போகணும். ஆமென். எல்லாரும் சொல்லணும். அதான் உண்மையான ஒரு வாழ்க்கை. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களை நம்மளை ஒன்று சோதிக்கணும். ஆமென். உன் நிலை என்ன? நீ எந்த நிலையில் இருக்கிற? ஆவிக்குரிய தரம் எப்படி இருக்கிறது? ஆமென். நீ தேவனுக்காக என்ன செய்தார்? ஆமென். தேவனுக்காக ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்று நீ ஒப்புக்கொடுச்சோம். ஆண்டவர் என்னை அழைத்தீர், என்னை அபிஷேகித்தீரப்பா, நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும்? சிலரை ஆகிலும் உம்மண்டை ரட்சிப்புகள் வழிநடத்தின கிருபைதார் என்று சொல்லி தேவனை ஜெபிக்கணும். எல்லாரும் முழங்கால் படிச்சோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நடக்கிற கிறிஸ்தவம் ஊழியங்கள் இவைகளை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய நிலையில் உங்களுக்கு சில ஆலோசனை ஆவியர் கொடுத்திருக்கிறார். நீங்களும் ஆத்ம ஆதாய மனிதர்களாய் கத்தருக்கு இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவ சபைக்குள், உன்னை கொண்டு வைத்த தேவ சபைக்குள் சிலரையாயிலும் தேவ ராஜ்யத்துக்கு நீ வழிநடத்த வேண்டும். அதற்காகவே தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்ற நாளிலும் கர்த்தாவே உபவாசக்கூடி கடந்து வரவும், உம்மை பாடவும், உம்மை ஆராதிக்கவும் தேவனுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியான வசனங்கள் மூலமாய் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறீரோ அந்த ஸ்தானத்தில் உண்மையாய் கர்த்தருக்கு வாழ கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆமென். எங்கள் விருப்பப்படி அல்ல ஆண்டவரே, விருப்பத்தின்படி வாழ கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதி தொடர்ந்து கொடுக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே